நேயர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சீர்மை மெய்நிகர் நூல் விமர்சன நிகழ்வின் சார்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் நெஞ்சார்ந்த முகமன்கள். இன்று நமது சீர்மை இம்மாத சீர்மை மெய்நிகர் நூல் விமர்சன நிகழ்வின் இலக்கம் 32. இந்த அமர்வில் நாம் உரையாட எடுத்திருக்கிற நூலின் பெயர் வரலாறு புரட்ட கதை. அரபியிலிருந்து இந்த நூலை தமிழில் ஆக்கியிருப்பவர் ஷேக் அஸ்கர் அரூஸ். இதன் மூல ஆசிரியரின் பெயர் முகமது ஹசன் அல் ஹிம்சி. 124 பக்கங்களுடைய இந்த நூல் சீர்மை வெளியீடாக இந்த வருடம் வெளியிடப்பட்டது. நூலின் விலை 140. இந்த நூலின் மீதான நமது இந்த 1 மணி நேர இணைய மெய்நிகர் கூட்டம் நடக்க உள்ளது இன்ஷா அல்லாஹ். இதில் 3-4 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதலில் 2 மதிப்புரையாளர்கள் 15 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். மூன்றாவதாக ஏற்புரை வழங்குவார்கள் கலாநிதி அஸ்கர் அரூஸ் நலிமி அவர்கள், நூலின் மொழிபெயர்ப்பாளர். இறுதியாக பங்கேற்கும் நேயர்கள் அவர்களுடைய ஐயங்கள், விளக்கங்களை அவர்கள் கேள்வி கேட்பதற்குரிய நேரம். இங்கு இந்த நூலின் மதிப்புரை வழங்குவதற்காக இலங்கையைச் சேர்ந்த ஷேக் முகமது இன்சாஃப் நலீமி அவர்களும் ஷேக் ஜெயம் இம்தியாஸ் அவர்களும் பங்கேற்க உள்ளார்கள். எல்லோரையும் மீண்டும் ஒரு தடவை சீர்மை மெய்நிகர் வட்டத்தின் சார்பாக அழைத்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த நூல் உங்களுக்கு இணைய வழியாகவும் சென்னையில் நேரிட்டு சீர்மை அலுவலகத்திலும் இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனையாளர்களிடமும் உங்களுக்கு இந்த நூல் உட்பட சீர்மையின் அனைத்து நூல்களும் வாங்க கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தனிப்பட்ட அந்த உள்பெட்டியில் அதற்கான விவரங்களை நாம் அனுப்பி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இனி இந்த நாம் மதிப்புரைக்குள் நுழைய இருக்கிறோம். முதலில் ஷேக் முகமது இன்சாஃப் நலீமி அவர்களை அழைப்பதற்கு முன்னர் அன்னாரை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுக உரை தரலாம் என்று நினைக்கிறேன். ஷேக் முகமது இன்சாஃப் நலீமி ஒரு ஆய்வு மாணவர். அவரது பிறந்த ஊர் இலங்கை கேகாலை மாவட்டம் மாவனெல்லை, அநேகமாக மத்திய மாகாணமாக இருக்கும் நினைக்கிறேன். தற்சமயம் அவரது மலேசியாவில் வசித்து வருகிறார். அன்னாரது தொடக்க கல்வி மாவனெல்லை ஜாகிரா கல்லூரியில் நடைபெற்றது. 2003-2010 ஆண்டு மேற்படிப்பு ஜாமியா நலீமியாவில் உசூலுத்தீன் துறை எடுத்து பயின்றவர். 2012 2014 வரை சூடானில் அரபியை பூர்வீகமல்லாத குடிமக்களுக்காக அரபு போதிக்கும் போதனா பணியில் இருந்துள்ளார். அதன் பிறகு பேராதனியா யூனிவர்சிட்டியில் இஸ்லாமிய நாகரிகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். விளையாட்டு அறிவியலில் சான்றிதழ் கோர்ஸை நிறைவு செய்துள்ளார். 2028 PhD கேண்டிடேட்டாக இஸ்டாக் JIUM என்ற நிறுவனத்தில் ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். அரபு மொழி விரிவுரையாளராக ஆயிஷா உயர்கல்வி நிறுவனத்தில் 2018 2022 வரை பணியாற்றியுள்ளார். அன்னாரை உரையாற்ற வளையும் அவருமாறு அழைக்கிறேன். ஒவ்வொரு மதிப்புரையாளருக்கும் 15 நிமிடங்கள், ஏற்புரையாளருக்கும் 15 நிமிடங்கள், ஏறத்தாழ 1-1.25 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களும் சிறப்பு விருந்தினர்களும் தங்களது நேரத்தை கருதி அழகான முறையில் நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஷேக், தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். ஃபபஅத். இன்றைய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நூல் மதிப்புரையை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய உஸ்தாத் இம்தியாஸ் அவர்களே, இந்த நூலின் ஆசிரியர் நண்பர் கலாநிதி அஸ்கர் அவர்களே, அதே போல எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று
எங்களுடைய இந்த உரையாடலுக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற புத்தகம் வரலாறு புரண்ட கதை என்ற புத்தகம். இது சம்பந்தமான ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் மதிப்பிற்குரிய சாலை பஷீர் அவர்கள் வழங்கினார். இங்கே நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், மனித நாகரிகத்தில் இது மனித இனம் தோன்றியதிலிருந்து ஒவ்வொரு நாகரிகமும் உலகுக்கு பல்வேறு பொக்கிஷங்களை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த உலக மக்களுக்கு மிகப்பெரிய அறிவியல் ரீதியான கலாச்சார ரீதியான ஒரு பொக்கிஷத்தை வழங்கிய நாகரிகமாக இஸ்லாமிய நாகரிகத்தை குறிப்பிடலாம். இந்த இஸ்லாமிய நாகரிகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு போராட்டத்தில் பின்னர், அதனை அழிவுக்கு உட்படுத்தியதன் பின்னர் எவ்வாறு அந்த நாகரிகம் மீண்டும் எழுந்தது, உலகுக்கு ஒளியூட்டுகின்ற கலங்கரையாக அது மீண்டும் எவ்வாறு மாறியது, அதற்கு பின்னால் உழைத்தவர்கள் யார் என்ற அந்த விடயத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு அழகான வரலாற்று நாவலாக இந்த நாவல் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நூலின் ஆசிரியரை பொறுத்தவரையில் முகமது ஹசன் ஹிம்சி அவர்கள் இத்தகைய வரலாற்றின் கதைகளை மிக அழகாக பல நாவல்களில் தந்திருக்கின்றார். அந்த தொடரின் முதலாவது புத்தகம்தான் இந்த அத்தீனுல் ஹக் என்ற புத்தகமாகும். இந்த புத்தகம் முதலாவதாக தமிழ் மொழியிலே தழுவி மொழிபெயர்க்கப்பட்டது 2004ஆம் ஆண்டு. இது அச்சு வாகனம் ஏறியது 2008ஆம் ஆண்டு. அதற்கு முன்னர், இது அச்சு வாகனம் ஏறுவதற்கு முன்னரே இந்த புத்தகத்தை பார்க்கின்ற ஒரு சில பக்கங்களை வாசிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த நூலின் உள்ளடக்கம், அடுத்ததாக இந்த நூலின் அமைப்பை எடுத்துக்கொண்டால் 14 அத்தியாயங்களை உள்ளடக்கிய இந்த நூலானது மிக அழகான ஒரு தலைப்பை சுமந்திருக்கின்றது. அத்தீனுல் ஹக் அரபு மொழியிலாகவும் இருக்கலாம், தமிழில் மொழிபெயர்ப்பு ஆசிரியர் மிக அழகான வரலாறு புரண்ட கதை என்ற ஒரு நேரடி மொழிபெயர்ப்பு அல்லாமல் இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தை பிரதிபலிப்பதாக அந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றார். ஷேக் ஜமாலுத்தீன் மற்றும் அவருடைய மகன் ரஷீதுத்தீன் ஆகியோரை கதாநாயகர்களாக கொண்டு இஸ்லாமிய வரலாற்றிலே தாத்தாரிய படையெடுப்பு கிறிஸ்துக்கு பின் 1220 தொடக்கம் 1258 ஐன்ஜாலூத் போராட்டம் வரையுள்ள அந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே இஸ்லாமிய பேரரசு, அப்பாசிய பேரரசு சந்தித்த இழப்புகளையும் அறிவு பொக்கிஷங்களை தாத்தாரியர்கள் அழித்து ஒழித்த ஒரு நாகரிகத்தையே துவம்சம் செய்த அந்த வரலாற்றை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. இதன் முதல் 2 அத்தியாயங்களையும் எடுத்துக்கொண்டால், இந்த முதலாவது அத்தியாயம் வரலாற்றிலே தாத்தாரியர்கள் இழைத்த அநியாயங்களையும் பின்னர் அந்த தாத்தாரியர்களை எவ்வாறு இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்ற விடயத்தையும் உள்ளடக்கி இருக்கின்றது. பின்னர் அந்த தங்களுடைய இலக்கை நோக்கி எவ்வாறு இந்த கதையின் கதாநாயகர்கள் நகர்ந்தார்கள் என்பதை ஒவ்வொரு அத்தியாயமாக அழகாக எடுத்து செல்கின்றது. இந்த நூலின் கருப்பொருளை எடுத்துக்கொண்டால், முதலாவதாக என்னுடைய வாசிப்பின்படி முக்கியமான 3 விடயங்களை நான் கண்டுகொண்டேன். முதலாவதாக வரலாற்று விமர்சனம் இந்த புத்தகத்திலே இருக்கின்றது. மங்கோலிய படையெடுப்புக்கு முன்னர் இஸ்லாமிய பேரரசு எப்படி இருந்தது, அவர்கள் இஸ்லாத்தை மறந்து வீண் கேளிக்கைகளிலும் படோடோபமான வாழ்க்கையிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த செய்தியை சொல்லி முஸ்லிம்களே வீழ்த்தப்பட்டார்கள், இஸ்லாம் வீழ்த்தப்படவில்லை என்ற அந்த வரலாற்று விமர்சனத்தை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கின்றது. இரண்டாவதாக இறை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக போராட்டத்தை இந்த புத்தகம் அழகாக விவரிப்பதை காணலாம். இந்த கதாபாத்திரங்களாக வந்திருக்கின்ற ஷேக் ஜமாலுத்தீன் மற்றும் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஊடாக அல்லாஹ்வின் மீது கொண்ட ஒரு ஆழமான நம்பிக்கை, ஈமான் ஆயுதங்களை விடவும் பலமானது என்ற செய்தியையும் எங்களுக்கு விட்டு செல்கின்றது. அடுத்ததாக இந்த நூலின் உள்ளடக்கமாக நான் கருதுவது சமூக மாற்றத்தின் உத்திகளை பற்றியும், சமூக மாற்றத்திலே ஈடுபடக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள், அவர்களிடம் இருக்க வேண்டிய திறன்கள் யாவை என்பதையும் இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கின்றது. அடுத்ததாக
இந்த நூலின் இலக்கிய மற்றும் கல்விசார் பண்பு சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நான் பேச விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த நூலின் மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற போது நான் இந்த சகோதரர் சாலை பஷீர் அவர்கள் எனக்கு மதிப்புரை வழங்க வேண்டும் என்று கேட்டபோது அரபு மொழி மூல நூலையும் தமிழ் இலங்கை மொழிபெயர்ப்பையும் அதே நேரம் இந்தியாவிலே தற்போது சீர்மையால் வெளியிட்டப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகம் மூன்றையும் நான் சரிசமமாக வைத்து வாசித்தேன். அரபு மூல மொழியிலே இருக்கின்ற சுவை சற்றும் குன்றாமல் ஒரு சிறந்த ஒரு மொழி நடையோடு இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது இந்த நூலின் மிகச்சிறந்த ஒரு சிறப்பம்சமாக என்னால் குறிப்பிட முடியும். அரபின் சுவையை அவ்வாறே நான் தமிழில் உணர்ந்தேன். அதே போல இந்த மொழி செம்மைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த விடயமும் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இலங்கை பதிப்பிலே இஸ்லாமிய கலை சொற்களுக்கான அடிக்குறிப்புகள் அங்கே இடம்பெற்றிருக்கவில்லை. இந்திய மொழிபெயர்ப்பிலே அல்லாது என்ன சொல்ற இந்த பப்ளிகேஷனிலே மொழி கலை சொற்களுக்கான மொழிபெயர்ப்புகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே வாசகர் வட்டத்தை ஒரு சமயம் சார்ந்த குறுகிய வட்டத்திலிருந்து ஒரு விசாலமான வட்டத்திற்கு இது அழைத்து செல்கின்றது. எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய அனைவருக்குமான ஒரு புத்தகமாக இந்த மொழி செம்மையாக்கமும் அடிக்குறிப்புகளும் துணை புரிந்திருக்கின்றது என்பதை குறிப்பிட முடியும். அடுத்ததாக கல்விசார் பங்களிப்பை பொறுத்தவரையிலே குறிப்பாக மேற்கோள்கள் இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும். வெறுமனே ஒரு வரலாற்று புனைவாக இந்த நாவல் இல்லாமல் வரலாற்று உண்மைகளை உள்ளடக்கிய அத்தோடு கற்பனையை கலந்த ஒரு நாவலாக இருக்கின்றது. இந்த வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்ற தாத்தாரிய படையெடுப்பு சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு விடயமும் இங்கே அதற்கான ஆதாரங்கள் வழங்கப்பட்டு விவரிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இமாம் இப்னு அசீர் அவர்களுடைய தாரிக் இப்னு அசீர், அதே போல மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்களுடைய ரிஜாலுல் ஃபிக்ரி வ தஅவா என்ற அரபு புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதே போல ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற அந்த புத்தகத்தின் அரபு மொழிபெயர்ப்பு தாவத் இலல் இஸ்லாம் என்ற அந்த புத்தகம், அதே போல ஜவஹர்லால் நேருடைய புத்தகம் என்று பல தகவல்கள், வரலாற்று தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். மூல நூலின் ஆசிரியர் சில வரலாற்று தகவல்களை உறுதிப்படுத்தி இருப்பது போலவே மொழிபெயர்ப்பு ஆசிரியரும் தன்னுடைய பங்குக்கு இன்னும் அடிக்குறிப்புகளை இட்டு அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதே போல இந்த நூலின் பங்களிப்பை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்கு இதே ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் கருதுகின்றேன். வரலாற்று புனைவு நாவல்கள் பலதை நான் வாசித்திருக்கின்றேன். சிந்து நதி கரையினிலே, மேற்கு வானம் போன்ற இந்த தொடரிலே தாத்தாரிய மொங்கோலிய படையெடுப்பு சம்பந்தமாக தமிழில் வருகின்ற ஒரு முதலாவது நாவல் என்று நான் இதனை என்னுடைய வாசிப்புக்கு உட்பட்ட வகையில் சில போது இருக்கலாம். ஆங்காங்கே சில மொழிபெயர்ப்புகளை சில சஞ்சிகைகளில் வாசித்த ஞாபகம் இருக்கின்றது. ஒரு நாவலாக வந்திருப்பது இது முக்கியமான ஒரு விடயமாகும். அதே போல இந்த நூல் பற்றிய ஒரு சில விமர்சனங்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக மூல நூலிலும் தான் மொழிபெயர்ப்பிலும் தான் 14 அத்தியாயங்களாக இந்த புத்தகம் நாவல் பிடிக்கப்பட்டிருந்தாலும் முதல் மற்றும் 2வது அத்தியாயங்கள் நூலின் அரைவாசி பகுதியை பிடித்திருக்கின்றது. தமிழ் மொழியில 124 பக்கங்கள், அதிலே 63வது பக்கம் வரை 1வது 2வது அத்தியாயங்கள் வந்திருக்கின்றது. எனவே இது மூல மொழியிலும் அப்படித்தான் இருக்கின்றது. மொழிபெயர்ப்பு ஆசிரியர் இது தழுவல் நூல் என்ற வகையிலே சற்று அதனை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம் என்பது எனது கருத்து. ஏனென்றால் முதல் 2 அத்தியாயங்களையும் நீண்ட ஒரு வாசிப்புக்கு உட்படுத்தி விட்டு அடுத்த அத்தியாயங்கள் மிக வேகமாக முடிவடைகின்ற ஒரு உணர்வை தருகின்றது. ஆனால் அதன் விறுவிறுப்பும் சுவையும் எந்த விதத்திலும் குன்றவில்லை என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல மொழிபெயர்ப்பு ஆசிரியர் ஒரு சில இடங்களிலே இந்த புத்தகத்தில் மூல நூலில் இடம்பெற்றிருக்கின்ற கவிதைகளை மொழிபெயர்க்காமல் விட்டிருக்கின்றார். ஆனாலும்
அந்த அவர் விட்டிருப்பதனால் இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்துக்கோ கருப்பொருளுக்கோ அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உதாரணமாக 40வது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்ற இப்னுல் முஅத்தஸ் உடைய அப்பாசிய கால கவிஞருடைய ஃபகான மகான மிம்மா லஸ்து அத்குருஹு ஃபظுன்ன கைரன் வல தஸ்அல் அனில் ஹபரி, நிகழ்ந்தவை நிகழ்ந்தன, அவற்றை நான் மொழியேன், நன்மையே நினைத்திடு, நிகழ்வை மேலும் வினவாதே என்று அதனை நான் மொழிபெயர்த்தேன். இந்த இப்படியான 2 கவிதைகள் விடுபட்டிருக்கின்றன. அதே போல இன்னொரு சிறிய ஒரு விமர்சனம், இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபி மொழி, அதன் மொழிபெயர்ப்பிலே ஒரு சிறிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது இதா அராதல்லாஹு பில் அமீரி ஹைரன் என்று வரக்கூடிய அந்த நபி மொழியிலே அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா ஒரு ஆட்சியாளருக்கு நலவை நாடினால் ஜஅலலஹு வசீர சித்கின், ஒரு உண்மையான நம்பிக்கையான ஒரு அமைச்சரை அவருக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்று வருகின்றது. அதிலே அல்லாஹு தாலா ஒரு ஆட்சியாளருக்கு நன்மையை நாடாவிட்டால் ஜஅலலஹு வசீர சூஇன், அதாவது மோசமான ஒரு அமைச்சரை என்று வர வேண்டும். ஆனால் மொழிபெயர்ப்பிலே ஞாபக சக்தியில் குறையுள்ள என்ற விதத்திலே அமைந்திருக்கின்றது. அதனை சற்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல இன்னொரு இடத்திலே அல் குர்ஆன் வசனத்தின் மொழிபெயர்ப்பிலே ஃபித்ரத்துல்லாஹில் லத்தி ஃபதரன்னாஸ் அலைஹா என்ற இடத்திலே அல்லாஹ்வின் இறைவனின் இயல்பில் மனிதனை, அந்த ஃபித்ரத்துல்லா என்பது இறைவனின் இயல்பில் என்று மொழிபெயர்த்துப்பட்டிருக்கின்றது. அதனை சற்று கவனிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அதே போல இன்னொரு இடத்தில் உதுஉ ரப்பக்கும் தபர்ருஅன் வ குஃபியத்தன் என்ற சூரத்துல் ஆராஃபின் 55வது வசனம், அந்த இடத்திலே உங்களுடைய இரட்சகனிடம் நீங்கள் பணிவாகவும் மன்றாடியும் பிரார்த்தியுங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய இரட்சகனிடம் பணிவாகவும் இரகசியமாகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று இடம்பெற்றிருந்தால் அது சால சிறந்தது என்ற விடயத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது நூலாசிரியர் அவர்கள் அரபு மொழியை கற்க ஆரம்பித்த சில காலங்களில் 2004ஆம் ஆண்டு என்பது நூலாசிரியர் ஜாமியா நதீமியாவிலே 3வது வருடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற காலம். அவர் இந்த புத்தகம் அவருடைய 2வது புத்தகம். எனவே அவருடைய ஆரம்ப காலம் என்பதனால் என்ன சொல்வது, எதிர்பாராமல் அல்லது கவனஈனமாக இந்த ஒரு சில தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற கருத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக மொத்தத்தில் இந்த புத்தகம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்கு அல்லது தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நூல் என்று குறிப்பிட முடியும். அதே போல இந்த குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டியது போல கலை சொற்களுக்கான மொழிபெயர்ப்புகள், கலை சொற்களுக்கான விளக்க குறிப்புகள் இடம்பெற்றிருப்பது வாசகர் வட்டத்தை இன்னும் விசாலமாக்குகின்றது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் குறிப்பிட்ட நேரத்தில் இன்னும் நிறையா பேசியிருக்கலாம் என தோன்றுகிறது. பட் காலம் அவ்வளவு விரைவாக கடந்து சென்றிருக்கிறது. எவ்வாறாயினும் உரிய நேரத்தில் அழைப்பை ஏற்று நிறைவு செய்வதற்கு மிக்க நன்றி ஷேக். இனி 2வது மதிப்புரையாளரை அழைக்கலாம் என்றிருக்கிறேன். 2வது மதிப்புரையாளர் எம்ஜேஎம் ஷேக் எம்ஜேஎம் இம்தியாஸ், தலைவர், அடிப்படை கற்கைகள் துறை, ஜாமியா நதீமியாவை சேர்ந்தவர். அன்னாரை பற்றி சிறு வாழ்க்கை குறிப்பு. அன்னார் இலங்கை கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் மூதூர் கிராமத்தில் பிறந்தவர். வரலாற்று மனிதர்கள், அன்றாட வாழ்வில் இபாதத் சட்டங்கள், பாதையின் இடையே, பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வைப்போம், உங்கள் இதயங்களுடன் பேசுகிறேன், அல் குர்ஆன் சொல்லும் செய்திகள், நபிகள் சொல்லும் செய்திகள் போன்ற தலைப்புகளில் நூல்களை அரபியிலிருந்து தமிழுக்கு தந்தவர். அரபு மொழியியலில் முதுமானி பட்டத்தை மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தவர். மொழியாக்க பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். தற்போது
இலங்கை வேர்வழி ஜாமியா நலீமியா கலாசாலையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஷேக் எம்ஏ இம்தியாஸ் வாங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், ஹைர் ஜஸா. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நூலை மீள் பதிப்பு செய்து வெளியிட்டு வைக்கின்ற சீர்மை பதிப்பகத்தாரே, இந்நிகழ்வின் நெறியாளராக இருக்கும் சகோதரர் சாலை பஷீர் அவர்களே, இந்நூலின் மொழிபெயர்ப்பாளர் முனைவர் அஷ்கர் அரூஸ் அவர்களே, இந்நூலின் மற்றும் ஒரு மதிப்புரையை வழங்கிய ஏற்கனவே எனக்கு முன்னர் வழங்கிய சகோதரர் இன்சாப் அவர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை செலுத்திவிட்டு இந்த நூலை பற்றிய ஒரு மதிப்புரையை வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பமாக இந்த நூலினுடைய இந்த நூலை சற்று நான் காண்பிப்பது பொருத்தமாக இருக்கும். இதுவரை அந்த நூலை பார்க்காதவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நூலை பொறுத்த வரைக்கும், இந்த நூல் மதிப்புரையை பொறுத்த வரைக்கும், இந்த நூல் ஏற்கனவே இலங்கையில் பதிப்பிக்கப்பட்ட அல்லது வெளியீடு செய்து வைக்கப்பட்ட அந்த நூலில் இருந்து சற்று வித்தியாசமான ஒரு வடிவத்தை இது பெற்றிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். சகோதரர் அஷ்கர் அரூஸ் அவர்களோடு நான் அடிக்கடி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் பேசுவதும் சீர்மையினுடைய அட்டை வடிவம் மாத்திரமல்ல, அதனுடைய உள்ளடக்கத்திலிருந்து வித்தியாசமான கோணத்திலே அவர்கள் செல்கிறார்கள் என்று நாங்கள் பேசுவோம். எனவே தொடர்ந்தும் அவர்கள் இப்படி பயணிக்க வேண்டும், இப்படி மீள்பதிப்புகள் வேலைகளிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இந்த மதிப்புரையை வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நூலினுடைய மதிப்புரையை வழங்குவது என்பது அந்த நூலை சுருக்கமாக சொல்லி அப்படியே முடிப்பது என்ற கருத்து கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியரின் சிந்தனையை வாசகர்களிடம் அறிமுகப்படுத்துவதும் அவர் வரலாற்றை எவ்வாறு வாசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதும் தான் இந்த இடத்திலே முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே மதிப்புரையை வழங்கிய சகோதரர் இன்சாப் அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை நான் மீளவும் சொல்லாமல் அவற்றை தவிர்த்து விட்டு இன்னும் ஒரு கோணத்திலே இதனை சொல்லுவது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இன்று வெளியீடு மீள்பதிப்பு செய்து வெளியீடு செய்யப்படுகின்ற இந்த நூலை பொறுத்த வரைக்கும், வரலாறு புரண்ட கதை என்ற இந்த நூலை பொறுத்த வரைக்கும் வெறுமனே சம்பவத்தை, நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை மாத்திரம் சொல்லுகின்ற நூலாக நான் பார்க்கிறேன். மாறாக வரலாறு எவ்வாறு மனிதர்களால், சிந்தனைகளால், நம்பிக்கைகளால் மாற்றம் அடைகிறது என்பதை நமக்கு கற்பிக்கின்ற ஒரு படைப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். வரலாறு, இந்த தலைப்பை பாருங்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியிலே சகோதரர் இன்சாப் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல அத்தீனுல் ஹக் என்றுதான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. அத்தீனுல் ஹக் என்றால் உண்மையான சத்தியமான மார்க்கம் என்பதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு, நேரடி மொழி. ஆனால் தமிழிலே மொழிபெயர்க்கின்ற போது வரலாறு புரண்ட கதை என்ற ஒரு தலைப்பை அந்த மொழிபெயர்ப்பாளர் தெரிவு செய்திருப்பது இந்த வரலாற்று புத்தகத்திற்கு மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வரலாறு புரண்ட கதை என்ற இந்த தலைப்பை வாசிக்கின்ற போதே நான் நினைப்பதுண்டு, ஹசன் ஹிம்சி இதனை அரபியில் எழுதியவர் இந்த தலைப்பை பார்த்ததன் பிறகு தனது தலைப்பை மாற்றிக் கொள்வாரோ என்று நினைக்கும் அளவுக்கு இந்த வரலாறு புரண்ட கதை என்ற இந்த தலைப்பு மிக பொருத்தம் என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கிறேன். வரலாறு எப்போது பொருளும்? ஒரு பேரரசு வீழ்ந்தால் மட்டுமா வரலாறு பொருளும்? ஒரு மன்னன் தோற்றால் மட்டுமா வரலாறு புரளும்? அப்படியல்ல. ஒரு மனிதனின் உள்ளம் மாறுகின்ற போது வரலாறு புரளுகிறது. ஒரு சமூகத்தின் மதிப்பீடுகள் மாறுகின்ற போது வரலாறு புரளுகிறது. நேற்றைய எதிரி இன்றைய பாதுகாவலனாக மாறுகின்ற போது வரலாறு புரளுகிறது. எனவே இப்படித்தான் இந்த வரலாறு புரண்ட கதை என்ற நூலாக்கம் இந்த இடத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது என்று நான் நினைக்கிறேன். மங்கோலியர்களை
பற்றி சொல்லுகின்ற போது எங்களுக்கு நினைவுக்கு வருவது அவர்கள் செய்த அநியாயம், அவர்கள் செய்த அட்டூழியங்கள், அவர்கள் புத்தக நிலையங்களுக்கு அல்லது நூலகங்களுக்கு செய்த மிக பெரும் அநியாயங்கள் தான் எங்களுக்கு நினைவு. ஆனால் இந்த நூல் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புகிறது. அவ்வளவு கொடூரமான ஒரு சக்தி பின்னர் எவ்வாறு இஸ்லாத்தின் பாதுகாவலர்களாக மாறியது என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் ஹசன் ஹிம்சி அவர்கள் இந்த புத்தகத்துக்குள்ளால் தேட முயற்சிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு நூலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஆசிரியர் வரலாற்றை வெறும் அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பாக பார்க்காமல் அதை மனித மனங்களுக்குள்ளால் எப்படி அந்த வரலாறு பயணிக்கிறது என்பதை சொல்வதில் தான் அந்த ஆசிரியரின் வெற்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். வாளால் வென்ற வெற்றிகள் தற்காலிகமான, இதை நாங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாளால் அதிகாரத்தை பிரயோகித்து கண்ட வெற்றிகள் தற்காலிகமான, ஆனால் சிந்தனைகளால் வென்ற வெற்றிகள் தலைமுறைகளை கடந்து நிச்சயமாக வாழும் என்பதுதான் இந்த புத்தகத்தின் மூலமாக ஆசிரியர் நிறுவ முயற்சிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நாம் வரலாற்றை படிக்கின்ற போது பெரும்பாலும் வெற்றி பெற்றவர்களை நினைவில் கொள்வோம். ஆனால் இந்த நூல் எங்களுக்கு எதை சொல்ல வருகிறது என்றால், வெற்றி பெற்ற காலத்தில் மாத்திரமல்ல, அந்த சிந்தனை காலம் கடந்தும் இப்போதும் பேசப்பட வேண்டும் என்ற பேருண்மையை இந்த நூல் எங்களுக்கு சொல்லித்தர வருகிறது. இந்த நூலை வாசிக்கின்ற போது அல் குர்ஆனினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தினுடைய சுருக்கம் என்றுதான் நான் இந்த நூலை பார்த்தேன். அதாவது மனிதர்கள் அவர்களுக்கிடையில் அல்லது அவர்களுக்குள்ளால் இருப்பவற்றை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான் என்ற அந்த வசனத்தினுடைய யதார்த்தமான ஒரு நிகழ்வாகத்தான், விளக்கமாகத்தான் நான் இந்த நூலை பார்க்கிறேன். இந்த நூலின் அதாவது மங்கோலியர்கள் வாள்கள் மூலம் முஸ்லிம் நகர்களை வென்றிருக்கலாம், ஆனால் இறுதியில் அவர்களின் இதயங்களை வென்றது இஸ்லாத்தின் சிந்தனையும் அதன் ஒழுக்கமும் மாத்திரம்தான் என்பதை நாங்கள் இந்த நூலின் மூலமாக மிக அழகாக விளங்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று மனிதர்கள் ஆயுதங்களின் சக்தியை பற்றி அதிகம் பேசுகிறார். பெரும் அழிவை தரக்கூடிய ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய வல்லரசுகள் என்று பேசுகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த நிலைமையை விளங்கி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அது பிழை என்ற அந்த கருத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. பெரும் ஆயுதத்தை வைத்திருப்பவர்கள் அல்ல, மிக பெரும் சிந்தனையை வைத்திருப்பவர்கள் தான் இந்த வரலாற்றினுடைய வல்லரசுகள் என்ற கருத்தை இந்த நூல் சொல்ல வருவதாக நான் நினைக்கின்றேன். இந்த நூலை வாசிக்கின்ற போது என்னை கவர்ந்த மிக முக்கியமான விஷயம், வரலாற்று தொடராக சொல்லாமல் அவர்கள் அந்த இடத்திலே நூலாசிரியர் சிந்தனை, ஈமான், பொறுமை, தியாகம் ஆகியவற்றின் ஊடாக வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக நகர்த்தி செல்வதாகத்தான் எனக்கு தென்படுகிறது. அதாவது வரலாற்றை அல்லது மிக பெரும் நாகரிகத்தை அழிப்பதற்காக வந்தவர்கள் எவ்வாறு அந்த நாகரிகத்தின் காவலர்களாக மாறுகிறார்கள் என்ற மிக பெரும் ஒரு கேள்வியினுடைய விடையாகத்தான் இந்த புத்தகம் அமையும் என்று நான் நினைக்கிறேன். வாளால் ஒரு நாட்டை வெல்லலாம், ஆனால் ஒரு இதயத்தை நிச்சயமாக வெல்ல முடியாது. வாளால் ஒரு நாட்டை வெல்லலாம், ஆனால் இதயத்தை ஏனும் ஒருபோதும் வெல்ல முடியாது. இதற்கு புறம்பான ஒரு கருத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே விடயத்தை தான் இந்த நூலாசிரியரும் இந்த இடத்திலே சொல்ல வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சகோதரர் இன்சாப் அவர்கள் கலாநிதி அஷ்கர் அவர்களது அந்த மொழிபெயர்ப்பை பற்றி மிக அழகாக சொன்னார்கள். என்றாலும் நானும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கலாநிதி அஷ்கர் அவர்களது ஆய்வில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்ய வேண்டும். காரணம், இது போன்ற படைப்புகளை தொடர்ந்தேச்சியான முறையில் தமிழ் பேசுகின்ற உலகிற்கு வழங்க வேண்டும் என்று நான்
ஆசைப்படுகிறேன். அவருடைய மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் என்னை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் வித்தியாசம் அரபு நூலுக்கும் இதற்கும் இடையில் மிக பெரும் வித்தியாசத்தை நான் காணவில்லை. தொடர்ந்தும் மொழிபெயர்ப்பு துறையிலே இருப்பவன் என்ற வகையிலே அவருடைய அந்த மொழிபெயர்ப்பை இந்த இடத்திலே ஈன்று கவனிக்கத்தக்கது என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது எந்த மனிதனையும் அவனுடைய கடந்த காலத்தால் மட்டும் மதிப்பிடக்கூடாது. மாற்றமாக மனிதன் மாறக்கூடியவன், சமூகம் மாறக்கூடியது, வரலாறே மாறக்கூடியது. இதுதான் வரலாறு புரண்ட கதை என்ற மிக பெரும் ஒரு உண்மையை இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த புத்தகம் சொல்லுகிறது. கடைசியாக இந்த நூலை வெளியிட்டு வைக்கின்ற மதிப்புக்குரிய சீர்மை பதிப்பகத்தாருக்கு எனது தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கு உரையாளர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக வரலாற்றை மாற்றியவர்கள் எப்போதும் வலிமையானவர்கள் அல்ல, உண்மையை நம்பியவர்கள் தான் வலிமையான. நாகரீகங்களை நிலைநிறுத்தியவர்கள் எப்போதும் படைத்தலைவர்கள் அல்ல, சிந்தனையாளர்கள் தான் படைத்தலைவர்கள். மனிதர்களை வென்றவர்கள் எப்போதும் வாளேந்தியவர்கள் அல்ல, மாற்றமாக உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களும் மனிதர்களை வென்றிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த வரலாறு புரண்ட கதை எங்களுக்கு சொல்ல வருகிறது. இந்த நூல் பரவலாக வாசிக்கப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டும். எனவே இந்த பணியிலே தொடர்ந்தும் ஈடுபடுகின்ற சகோதரர்களுக்கு, இதை வெளியிட்டு வைக்கின்ற சகோதரர்களுக்கு எனது நன்றியையும் பிரார்த்தனையும் இந்த இடத்திலே சொல்லி இதனை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் இம்தியாஸ் ஷேக். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அருமையான மதிப்புரையை செய்து அமர்ந்துள்ளீர்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த நிகழ்ச்சியின் 3வது கட்டத்தை நாம் எட்டியுள்ளோம். மதிப்புரையாளர்களின் உரை முடிந்துவிட்டதால் இந்த நூலை தமிழில் மொழியாக்கம் செய்த ஷேக் கலாநிதி அஸ்கர் அரூஸ் நலீமி அவர்களை அழைக்கலாம் என்றுள்ளோம். அன்னாரை பற்றிய சிறு ஒரு வாழ்க்கை குறிப்பு. கலாநிதி அஸ்கர் அரூஸ் நலீமி அவர்கள் இலங்கை மேல் மாகாணம் வேறுவிலையில் பிறந்தவர். ஜாமியா நலீமியாவிலிருந்து அரபி மொழி இஸ்லாமிய கற்கைகள் பட்டம் பெற்றுள்ளார். பேராதனிய பல்கலைக்கழகத்தில் 2009ஆம் ஆண்டு கலை பாடத்தில் பட்டம் பெற்றுள்ளார். சூடானின் கார்த்தூம் பன்னாட்டு அரபி பயிலகத்தில் 2016ஆம் ஆண்டு அரபியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களுக்கான கற்பித்தலில் முதுமானி பட்டம் பெற்றவர். தற்சமயம் ஸ்டாக் IIUM மலேசியாவில் இஸ்லாமிய சிந்தனை நாகரிக துறையில் ஆய்வு புரிந்து வருகிறார். தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் மொழியாக்கியும் உள்ளார். அன்னார் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். எதிர்பாராத விதமாக எனது காணிக்கு ஏற்பட்ட சில காரணமாக எனக்கு கொள்பணிக்கொள்கையை அமைக்கிறது. அந்த வகையில இந்த ஓய்வு ஒரு காணிக்கை பற்றி விரும்புகிறேன். எழுத்தாளர் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண முடியுமா? கொஞ்சம் வாய்ஸ் மாதிரி கிளப் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண முடியுமா? சரியா கிளாரிட்டி இதுக்கு மேல கஷ்டம். அப்படியா? சரி, ஹைர், ஓகே. மாணவராக இந்த காலத்தில் அரபு மொழியை மேம்படுத்துவதற்காக ஒரு தொகுதி நூல்கள் இருக்கின்றன. அவருக்கு ஒரு மாணவன் கற்கின்ற போதுதான் அரபு மொழியிலே அவனால் சிறப்புற முடியும் என்பது எனது கல்வி திட்டத்திலே இருக்கின்ற ஒரு விடயம். இந்த நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் அனைத்து வாரங்களுக்காக இந்த நூல்களை கற்றுக்கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் உயர்ந்த இலக்கிய நடைபெறக்கூடிய கலாநிதி அவருடைய இந்த நூல் ஒண்ணுமே புரியல. நாங்கள் அதனை எடுத்து ஆர்வமாக வாசித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய நூல்களில்
நூலிலே நாங்கள் என்னை மெய்மறந்து வரலாற்று நிகழ்வுகளுக்குள்ளே சென்று அவற்றை ரசித்துக் கொண்டும் அவற்றை அனுபவித்துக் கொண்டும் நாங்களும் அந்த வரலாற்றுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஸ்கர் கொஞ்சம் இருங்க, அஸ்கர் கொஞ்சம் இருங்க. மனித சமூகத்துக்கான ஒன்றும் புரியவே இல்லை. விளங்குது இல்லையா சார்? ஓ, ரொம்ப ரொம்ப லோ கிளாரிட்டியா தான் இருக்கு. சில சொற்கள் தான் விளங்குது. அஸ்கர் உங்களோட சவுண்ட கொஞ்சம் கூட்டேன் அஸ்கர். எனக்கும் அப்படித்தான் இருக்குது. நானும் நல்லா கூட்டித்தான் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சத்தமா பேசினா. கொஞ்சம் சத்தமா பேசு அஸ்கர், கொஞ்சம் சத்தமா பேசு. சரி, நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த இடத்துல பேராசிரியர், அதாவது கலாநிதி கமலநிதி அவர்களுடைய நூலை நாங்கள் காலப்பகுதி உலகத்திலே மாற்றங்கள் ஏற்பட்ட காலப்பகுதி, குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் மத்திய கிழக்கு நாடுகளிலே நிலை தோங்கிய காலப்பகுதி, தாக்குதல் அந்த ஈராக், பகுதாத் என்று பல்வேறு பகுதிகளை அமெரிக்கா ஆக்கிரமித்து வந்த காலம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் இலக்கிய சோலை வெளியிட்டு வீடியல் வெள்ளி என்கின்ற அந்த சஞ்சிகையிலே ஆசிரியர் குலாம் முகமது அவர்கள் அமெரிக்காவின் ஆதிக்கத்தில் ஈரானில் அமெரிக்கா செய்கின்ற அத்துணியங்களை மங்கோலிய தாக்காரியர்கள் வரலாற்றோடு ஒப்புத்து அவர்கள் விளக்கிய ஒரு கட்டுரை எழுதினார். உண்மையில் அந்த கட்டுரை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் வரலாற்றிலே வாளால் சாதிக்க முடியாதவற்றை இனிமானால் நம்பிக்கையால் கொள்கையால் சாதிக்க முடியும் என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்தார். இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் இந்த வரலாறு கொண்ட இந்த நூலை வாசித்த அந்த பொழுதுகளிலே இந்த நூலை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருந்தது. எனவே நான் அவருடைய அந்த நூலை ஆரம்பமாக தழுவி இன்னும் பல நூல்களை வாசித்து நான் அதனை தழுவி எழுத ஆரம்பித்தேன். உண்மையில் பட்டத்திலே பல நூல்கள் இருக்கின்றன. அவற்றை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது. இந்த நூலில் பல்வேறு அசோகரியங்கள் காரணமாக நான் அனைத்து 2 நூல்களை நான் கொண்டு வந்தேன். ஒன்றை வரலாறு போன்ற புரண்ட கதை எடப்பாடி வைக்கிறேன். ஒரு நூலை நான் மொழிபெயர்க்கிறேன், கஸ்தூரி மனிதர்களுக்கு ஒரு நூல். உண்மையில் இதனுடைய நூலிலே இருக்கிற சிறப்பாம்சம் வரலாற்று தகவல்கள், உண்மையான சம்பவங்கள், வெறும் துணைவுகளோ கற்பனை கதைகளோ அல்ல. எனவே இது மனித சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வழங்கப்படக்கூடியது என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த நூலை எதிர்பாராத விதமாக இலங்கையிலும் பல பதிப்புகளை தாண்டி 2 பதிப்புகளை தாண்டி சந்தையில் இல்லாத அளவுக்கு அந்த நூல் வந்தன. இதன் 10 வருட காலத்துக்கு பிறகுதான் நானே கேட்பொழுது சீர்மை அதனை எடுத்து அந்த 2 நூல்களையும் வெளிக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நூல் நான் மாணவனாக இந்த காலப்பகுதியிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். இந்த நூலை மொழிபெயர்க்கிற போது நான் எதிர்கொண்ட ஒரு சவால் தான் ஒரு இலக்கிய நடையுடன் கூடிய அழகான கற்பனை அல்லது உவமான ஊமியக்கூடிய வசன பிரயோகங்களை அழகாக அவர் தொகுத்திருந்தார். அந்த வகையில் சொல்கின்ற விஷயத்தை ஆணித்தரமாக உள்ளங்கையிலே மறுத்த வகையில் அவர் எடுத்துக் கொண்டிருந்தனர். உண்மையில் அவருடைய இன்னொரு நூல் இருக்கிறது. மிக அருமையாக நாட்டின் வாழ்க்கை சாட்டையடிவதற்கு ஒரு நூலாக நான் அதை பார்க்கிறேன். எனவே இந்த வகையிலே ஒரு நிகழ்ச்சியிருந்த ஒரு நாவல் புத்தகத்தான் நான் பார்க்கிறேன். 10க்கு மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன. அவற்றை நிச்சயமாக தமிழ் உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வருவதன் மூலமாக எமது சமூகத்தில் கிராமிய இனத்தை நீட்டிக்க முடியும் என்பது என்னுடைய ஆசையாக நம்பிக்கை. அந்த வகையில் நான் நேரத்தை நிறைய தடங்கள் ஏற்பட்டுவிட்டது எதிர்பாராத விதமாக இறுதியாக நான் எனது சீர்மை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்த ஆசிரியர், நூலாசிரியர், எழுத்தாளர் சாலை கல்வி அவர்களுக்கும் இடங்களுடைய ஆசிரிய நண்பர் இஸ்லாம் அவர்களுக்கும் மக்களுடைய ஆசிரியர் வித்யாஸ் அவர்களுக்கும் நான் ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது கையில் இல்லாத விஷயம், தொழில்நுட்ப சிக்கலுங்கிறது உண்மையாக பண்ண முடியாது. சரி, ஹைர், நடப்பவற்றை பொருந்திக் கொள்தான் வேண்டும். இதுவரைக்கும் ஆற்றப்பட்ட உரைகள், ஏற்புரையாளர் உரையை தவிர்த்து மதிப்புரையாளர்களின் 2 உரைகளுக்கு மேல் நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நூல் தொடர்பாகவும் இருக்கா? அது கேள்விகள் இருக்கா? ஹைர், இல்லாத பட்சத்தில் நம்ம நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு முன்னால் அடுத்த மாதம், அதாவது ஒவ்வொரு மாதமும் நாம் நடத்தி வருகிற இந்த கூட்டத்தில் அடுத்த மாத நிகழ்வு எண் 33 ஆகஸ்ட் மாத மெய்நிகர் கூட்டத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய நூலின் தலைப்பு இறையாகும் இறையாண்மை. சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மாலை 7:15 மணிக்கு மதிப்புரையாளர்கள் எழுத்தாளர் ஜமாலன், அடுத்தது தோழர் பாட்டாளி அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். இந்த 2 பேருக்கு பிறகு இந்த நூலின் ஏற்புரையை நூலாசிரியர் அழகேஸ்வரன் அவர்கள் ஆற்ற உள்ளார்கள். இது அடுத்த மாத நிகழ்வுக்கான அறிவித்தல். இனி நாம் அநேகமாக யாருக்கும் கேள்வி இல்லை என்று நினைக்கிறேன். எனவே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நமது அழைப்பை ஏற்று அழகான முறையில் இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஷேக் முகமது இன்சாஃப் நலீமி அவர்களுக்கும் ஷேக் ஜேஎம் இம்தியாஸ் நலீமி அவர்களுக்கும் ஏற்புரை வழங்கியும் வழங்க முடியாமல் அமர்ந்திருக்கும் ஷேக் கலாநிதி அஸ்கர் அரோஸ் நலீமி அவர்களுக்கும் எங்களது ஜஸாக்கல்லாஹ் ஹைர் நெஞ்சார்ந்த நன்றிகள். நேயர்களுக்கும் எவ்வளோ சிரமங்களை பொறுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.